என்னங்க, இயேசு வருகிறார் வருகிறாருங்கிறீங்க. ஆனால் 2000 வருஷம் ஆச்சு, அவர் இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் பைபிள்லேருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லட்டா? 2 பேதுரு 3 அதிகாரம் 9 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? நம்மேல் யார் மேலனா? உங்க மேலையும் என் மேலையும். முதல்ல நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? நமக்குள்ள அந்த ஆவியின் அனல் இருக்கிறதா? நம்ம ஒழுங்கா ஜெப வாழ்க்கையில ஈடுபடுறோமா? ஜெபிக்கிறோமா? வேதம் வாசிக்கிறோமா? கர்த்தர் சொன்ன வேலையை ஒழுங்கா செய்கிறோமா? நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்குன்னு ஒரு திட்டம் தீர்மானம் வச்சிருக்கிறாரே, அதை நம்ம ஒழுங்கா கடைப்பிடிக்கிறோமா? கீழ்ப்படுகிறோமா? கோபமா இருக்கிறோமா? மன்னிக்கிறோமா? இதெல்லாம் நம்ம செய்யாம கர்த்தரை அறியாத ஜனங்களை பத்தி நம்ம கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. முதல்ல நம்ம சரியாகணும். நம்ம முதல்ல ஆயத்தமாகணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க உலகமெங்கும் போய் எல்லாருக்கும் சாட்சியா இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம முதல்ல தகுதியுள்ளவங்களா மாறிட்டு அப்புறமா அந்த குட் நியூஸை எல்லாருக்கும் நம்ம சொல்ல நம்ம தகுதியுள்ளவர்களா முதல்ல மாறணும். நம்ம மேலதான் அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். அவர் இன்னைக்கு வந்தார்னா நீங்க அவரோட கூட பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்களா?